என் பேர் ஸ்வரஜ் தலக்கனந்தா. சோ அவேர்ங்கிற ஒரு தன்னார அமைப்போட ஃபவுண்டருங்க. ஸோ 2017 அந்த விதை விநாயகருங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம வீடுகளில், தெருக்களில், இல்லை ஊர்களில் விநாயகர் சிலைகளை வச்சு வழிபட்டு கொண்டு போய் குளத்துல கரைக்கிறது பாரம்பரியமாக இருந்தது. பட் நாளடைவில் அந்த பர்பஸை மறந்துட்டு இப்போ நிறைய பேர் யாரோட விநாயகர் பெருசாக இருக்குது, யாரோடது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, குளத்துல இல்லை குளங்களில் கரைக்கிறப்போ அந்த நீர்நிலைகள் மாசுபடுது, மண்களும் கெட்டு போகுது. ஸோ இதை எப்படி தடுக்கலாங்கிற யோசனையோட நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த விதை விநாயகர். இதில் 2 கேட்டகரி வச்சிருக்கோம். ஒன்று வந்து வீடுகளிலே ப்ரே பண்ணிட்டு கரைக்கிற மாதிரி சின்ன 1 அடி 2 அடி வரைக்கும் விநாயகர் சிலைகள். இதில் வந்து விதைகள், அதாவது காய்கறி விதைகள் லைக் தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், இந்த மாதிரி விதைகளை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணிடுறோங்க. ஸோ இவங்க சாமி கும்பிட்டு வீட்டிலேயே ஒரு சின்ன தொட்டிலையோ இல்லை தோட்டத்திலையோ கரைச்சி ஊற்றிட்டாங்கன்னா ஒரு வாரத்திலேயே செடி வந்து அது வந்து காய்கறி பழங்களாக கிடைக்கும். இது இல்லாமல் பெரிய ஆஃபீஸில், கம்பெனிஸில், கார்பரேட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு 2 அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் சிலைகள் தயாரிக்கிறோம். அதுக்குள்ளே வந்து மீன்களும் பறவைகளும் சாப்பிடக்கூடிய தானியங்கள், மக்காச்சோளம், ரவை, கோதுமை, அந்த மாதிரி தானியங்கள்லாம் உள்ளே வச்சிடறோம். ஸோ அவங்க அதை ப்ரே பண்ணிவிட்டு குடத்துல கரைக்கிறப்போ ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த களிமண் எல்லாமே களிமண்ணாக மாறிடுது. உள்ளே இருக்க தானியங்கள்லாம் மேலே வந்து மிதக்கிறப்பையோ இல்லை தண்ணிக்குள்ளே இருக்கிறப்பையோ மீன்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாகிடுது. ஸோ இதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஈகோ சிஸ்டமுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கிறதுல ப்ரேயரும் ஹாப்பியாக பண்ணலாங்கிறது. 2017 முதல்ல நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 7 வருஷமா ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்டையும் நிறைய வரவேற்பு இருக்கு. அண்ட் இது புதுசாக தொழிலாக எடுத்து நிறைய பக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர்ல நிறைய பகுதிகளில் கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இதை தொழிலாக எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பண்ணிட்டும் இருக்காங்க. அது பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.